இரவில் கூட அந்த கைது செய்தல் நடைபெற்றது. ஆனால் இரவு என்று சொன்னால் பின்னேரம் 6 மணி தொடக்கம் காலை 6 மணி மட்டும் ஊரடங்கு சட்டம் இருந்தது. ஊரடங்கு சட்டம் ஆங்காங்கே எல்லாம், குறிப்பாக சந்திகளில், வீதி சந்திகளில் காவல் நிலையங்கள் இருந்தன. இராணுவ காவல் நிலையங்கள் இருந்தன. ஆனால் அப்படி இருந்தும் அந்த வெள்ளை வான்கள் என்பது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஒரு கேள்விப்பட்டிருப்பீர்கள். வெள்ளை வான்கள் நம்பர் தகடு கிடையாது. அந்த வேன்கள் வீதி வழியே போகின்றன, வீடுகளுக்கு செல்கின்றன. ஆனால் இந்த சந்திகளில், அந்த சென்ட்ரி பாயிண்ட்ஸ் இருந்த சந்திகளில், காவல்துறை இருந்த சந்திகளில் அவை நிறுத்தப்படுவதில்லை. அவை எப்போ விடப்படுகின்றன. அவர்கள் வீடுகளுக்கு சென்று முக்கியமாக இளம் வாலிபர் யுவதிகளை கைது செய்து வேன்களிலே தூக்கி போடுவார்கள். அதிகமாக அவர்களை கடைசியாக கண்டது அவ்வளவுதான். வீட்டுக்குள் அவர்கள் போகும்போது முகமூடி போட்டிருப்பார்கள், கையில் துப்பாக்கி இருக்கும். ஒருவரும் சத்தம் எழுப்பக்கூடாது, கத்தக்கூடாது. எழுப்பினால் உங்களுடைய உயிர் சரி என்று சொல்லி விரட்டி விட்டுத்தான் இவையெல்லாம் நடந்தது.